இன்றைக்கி நம்ம கார்ட்டூன் நேரத்தில் பார்க்க போகிறது சில்லிங் இன் அனதர் வேர்ல்டு அனிமியோட சீசன் 1 எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். எனக்கு கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க. தமிழ் டப்பிங்கில் இல்லாத நெக்ஸ்ட் என்ன அனிமி போடலாம் அப்படிங்கிறத முடிஞ்சால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரி வாங்க வளரலான்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில்லிங் இன் அனதர் வேர்ல்ட் வித் லெவல் 2 சூப்பர் சிட்ஸ் அனிமியோட சீசன் 1 எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹாய் கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோக்கு ஃபென்ரியஸ் குட் மார்னிங் சொல்கிறா. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோ சாக்காயி நீ என்ன பண்ணுற இந்த ரூமில் அப்படின்னு கேட்குறான். நமக்கு தான் கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் நைட்டு நடந்ததை யோசிச்சு பார்க்குறான். நேற்று நைட்டு நம்ம ஃபென்ரியஸ் நம்ம ஹீரோவோட ஒன்றா தூங்கலாம் அப்படின்னு கேட்டிருப்பா. அதுக்கு நம்ம ஹீரோவும் அதெல்லாம் முடியவே முடியாது, நான் வெளில போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். நீங்கள் வெளில போய் படுத்திங்கன்னா கண்டிப்பாக பெல்ரோஸா அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சந்தேகம் வந்துடாதா? இதெல்லாம் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஃபென்ரியஸும் நான் உங்களுக்கு ட்ரெஸ்ஸை மாற்ற ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். சார் ஃப்ளியோ இன்றைக்கி என்ன ட்ரைனிங் பண்ண போகிறோம்? ஐயோ தப்பான நேரத்துக்கு வந்ததுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு அவளும் ஓடிடுறா. இங்கே பாரு பண்ணியே, நான் தான் பெலிரோசா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை அட்டாக் பண்ண வர நீ எல்லாம் ஒரு வீரனானு இவளும் காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டே ஓடுறா. அங்கே இருக்கவங்களும் அவங்களோட ஸ்கில்லெல்லாம் யூஸ் பண்ணி என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. இதுங்களை ட்ரைனிங் பண்ணி தேத்துறதுக்கு கண்டிப்பாக ரொம்ப நாள் ஆகும் போல். அப்புறம் அங்கேருந்து சீன் கட்டாகி நம்ம ஹீரோவும் பொண்ணுங்களுக்கெல்லாம் பெட் ரெடி பண்ணி தரான். அதுவும் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் வந்து நான் அவங்களுக்குலாம் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அங்கே போய் பார்த்தா சமைக்காமல் கறியை அவள் அப்படியே வச்சிருக்கா. அதை பார்த்தா ஹீரோ எல்லாருமே ஷாக்காகி என்னது இதுன்னு கேட்க அது நம்ம காலையில் வேட்டையாடின பண்ணி தான். நம்ம புது வீட்டில் வந்திருக்கோம், அதனால செலிப்ரேட் பண்ண தான் நான் இதை செஞ்சுருக்கேன். அப்போ நம்ம ஹீரோவும் இதெல்லாம் நம்ம சமைச்சு தான் சாப்பிடணும், இவங்கெல்லாம் சமைச்சு சாப்பிட்டே பழகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி வெயிட் பண்ணுங்க, நானே சமைச்சு தரேன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். என்ன இவங்க கறியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சாப்பிட்டா தானே நல்லாயிருக்கும், எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் இதுக்கு மேஜிக் யூஸ் பண்ணீங்களா? சேச்சே அதெல்லாம் இல்லை, எனக்கு சமைக்கிறது பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் பெலிரோஸாவும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. உண்மையை சொல்லணும்னா எனக்கு சண்டை போடுறத விட சமைக்கிறது நல்லா தெரியும் அப்படின்னு பெலிரோஸா சொல்கிறா. அப்போ அந்த பொண்ணுங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் யாருக்கிட்ட கதை சொல்கிறீங்க, வீக்கான அனிமல்ஸ் தான் இலத்தலையெல்லாம் திங்கும், உங்களுக்கு வேணான்னா எங்கள்கிட்ட கொடுத்துருங்க. அதெல்லாம் இல்லை, என் ஹஸ்பண்ட் எனக்கு கல்லை சமைச்சு கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். அடா இது நல்லா இருக்கே, அப்போனா நீ மீட்டையும் ட்ரை பண்ணி பாரு, வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள ஜூஸியாகவும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சாப்பாடை சாப்பிட்டதே இல்லை, நெருப்பில் வாட்டினா இப்படி டேஸ்ட் மாறுமா? இதை சமைச்சதே பெலிரோஸா தான். இதை கேட்டது நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிடுது. என்னாச்சு லேடி ரிஷ், நான் சமைச்சதில் எதுவும் பிரச்சனை இருக்கா? இல்லை எல்லாமே நல்லா தான் இருக்குது, அடுத்த வாட்டி கண்டிப்பாக நானும் உங்களுக்கு இதே மாதிரி சமைச்சு தரேன், அதுக்காண்டி தான் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக சமைக்கவே தெரியாது. அப்புறம் அட்வென்ச்சரிங் கில்டில் இவங்களால் மட்டும் எப்படி இவ்வளோ போர்க்க வேட்டையாட முடிஞ்சிச்சு அப்படின்னு எல்லாம் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஃபென்ரியஸும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல நானும் அவன் கூட வரணுமா? இல்லை நான் மட்டும் தனியாக போயிட்டு வரேன், என்னோட பேர் லியோலின், நான் அட்வென்ச்சரிங் கில்டில் சேர்ந்தவன், உங்களோட கொஞ்சம் நேரம் பேசணும். சரி ரேஸ் நீ போயிட்டு பத்திரமா வா, நானும் உனக்கு இங்கேயே வெயிட் பண்ணுறேன். சூப்பராக சமைக்கிறது எப்படின்னு ஒரு நோட்டீஸில் இருக்க நம்ம ஹீரோயினும் வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. நீங்கள் பெரிய கொஸ்டெல்லாம் எடுத்து அசால்ட்டாக முடிக்கிறீங்க அப்படின்னு நாங்கள் மட்டும் இல்லை எல்லா அட்வென்ச்சருங்களுக்கும் உங்கள் பேர் தெரியும். காதை சுற்றி மூக்க தொடாமல் டேரெக்டாக தொடுறீங்களா, டேரெக்டாக சொல்கிறீங்களா? நீங்கள் ரொம்பவே திறமைசாலி, அதனால் ஹீரோக்கு கீழே வேலை பாருங்க, உங்களுக்கு நிறையா ரிவார்ட்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ராஜா சொல்லியிருக்காரு. நீங்கள் கில்டுலேயும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஏ ரேங்க் மான்ஸ்டரையே ரொம்ப அசால்ட்டாக கொண்டு இருக்கீங்க. இது மாதிரி ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆளே எங்கள் கில்டில் இருக்கிறது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஆனால் நீங்கள் இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கு ரொம்பவே முக்கியம். உங்களோட பதில் என்னன்னு கேட்க நம்ம ஹீரோவோ இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தான், ஆனாலும் வேறு உலகத்துலேருந்து வந்தேன்னா டீமன்ஸோட சண்டை போகிறதுக்கு எனக்கு ஒரு காரணமும் இல்லை அப்படி நம்ம ஹீரோவும் யோசிச்சு பார்த்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். ரீஸ் உனக்கு என்னாச்சு, எதுவும் மேஜிக்கல் பீஸ்டோட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தியா? சமைக்கிறது இவ்வளோ கஷ்டமாக இருக்கணும்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. லேடிஸ் நல்லா கேளுங்க, உங்கள் லவரோட மனசில் இடம் பிடிக்கணும்னா நீங்கள் நல்லா சமைச்சு கற்றுக்கணும். நம்ம ஹீரோயினும் தோடு உரிக்க தரல, உப்பு போட தரல, பற்ற வை அப்படின்னா அந்த இடத்தையே பற்ற வைக்கிறா. நான் அடுப்பை பற்ற வைக்க சொன்னேன், 2 இயர்ஸ் ஆனானா இந்த குக்கிங்லாம் தோக்க மாட்டேன் அப்படின்னு அவளும் உறுதியாக இருக்கா. அட்வென்ச்சரிங் கில்டில் ரொம்பவே பவர்ஃபுல்லான 2 வாரியர்ஸ் இருக்காங்களாம். அங்கே இருக்க ரொம்பவே பவர்ஃபுல்லான மேஜிக்கல் பீஸ்டெல்லாம் இவங்க ரொம்பவே அசால்ட்டாக கொள்றாங்களாம். அப்போ ராஜா கிட்ட சொல்லி நம்ம டார்க் ஒன்று எதிர்த்து சண்டை போடும்போது அவனை என்னோட ரைட் ஹேண்டாக வச்சுக்கலாம். அப்புறம் கிட்டத்தட்ட 1 மாதமாக நம்ம ஹீரோ கிட்ட இதையே கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் முடியாதுன்னு மறுத்துடுறான். இவங்க 1 மாதமாக நம்மளை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இவங்களை திரும்பியே வராத மாதிரி இவங்களை எதுவும் பண்ணிடவா, அது அவங்க வேலை அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லி ரிஷை சமாதானப்படுத்துகிறான். அதே நேரத்தில் பிளாசமும் அங்கே இருக்க தோட்ட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இவ எதுக்கு இங்கே இருக்காங்கிறதே மறந்துட்டா போலையே, இவ இதில் காட்டுற ஆர்வத்தை ஸ்வாட் ட்ரைனிங்கில் பண்ணால் கூட இவ ரொம்ப பெரிய ஆளாக மாறலாம். முடியாது, என்னால் கண்டிப்பாக செய்ய முடியாது. எவ்வளோ நாள் தான் மரத்துலேயே அம்பு விட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்ப, ஒரு நல்ல டார்கெட்டை அடித்தா தானே உன் ஸ்கில்லும் இம்ப்ரூவ் ஆகும். ரொம்பவே அழகாக இருக்குது அதுங்களெல்லாம் எப்படி என்ன கொல்ல சொல்கிறீங்க? அதுங்களை பிடிச்சி உரிச்சு சமைச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்போ பாரு சாப்பிட்றதுலேயே இருக்காதீங்க, கண்டிப்பாக என்னால் இதை செய்யவே முடியாது. அப்போ நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணுக்கிட்ட நான் மேஜிக் அதிகப்படுத்துகிற மாதிரி ஒரு ரிங்கை கண்டுபிடிச்சிருக்கேன், இதை நீ உன் கையில் போட்டுக்கோ. நம்ம ஹீரோ போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவரோட ரிங் ஃபிங்கரில் அதை எடுத்து போடலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து தடுத்துடுறா. அச்சச்சோ ஹீரோ எங்கே இருக்கீங்க, வந்து என்னை காப்பாற்றுங்க, நீ தேட் ரேங்க் மான்ஸ்டரையே கொள்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு எனக்கு தெரியும், ரொம்பவே அப்பாவி மாதிரி நடித்து என் ஹஸ்பண்டை நீ எடுத்துக்கலான்னு பார்க்குறியா? இனிமையாவது ஒழுங்காக நடந்துக்கோ.
அதே நேரத்தில் அங்கே நடக்கிறதெல்லாம் ஒரு பொண்ணும் பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்புறம் நம்ம ரீஸும் ரொம்பவே நல்லா சமைக்க கற்றுக்கிட்டா. ஆமாம் ரீஸ், இதெல்லாம் நீ எப்படி கற்றுக்கிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீங்கள் கில்ட்டுக்கு வேலையாக போகும்போது அந்த நேரத்தில் தான் நான் இதை கற்றுக்கிட்டேன். நான் ஃபஸ்ட்டு குக்கிங்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், மேஜிக்கெல்லாம் யூஸ் பண்ணி அசால்ட்டாக சமைச்சிடலான்னு தான் நினச்சேன். ஆனால் அப்போ அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ரொம்பவே கஷ்டம்னு. சண்டை போட மட்டும்தான் எனக்கு தெரியும், அதை தாண்டி ரொம்பவே நல்ல விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு நான் இப்போ தான் கற்றுக்கிட்டேன். நான் உங்களுக்காண்டி ஒரு ஸ்பெஷலாக ஒன்று செஞ்சுருக்கேன், அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஹஸ்பண்டோட மனசில் நீ இடம் பிடிக்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாரு. சாப்பிட்டு பார்த்த ஹீரோவும் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்ல, இதுக்காண்டி தானே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு நம்ம ஹீரோயின் கட்டிப்பிடிக்கிறா. எந்த வித சந்தேகமுமே இல்லை, இவ டார்க் ஆர்மியில் இருக்க ஃபென்ட்ரியஸ் தான், ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஃபென்ட்ரியஸ். இவ எதுக்கு ஒரு மனுஷங்கிட்ட அடிமையாக இருக்கா? இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க லூமினஸ்? அப்போ நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணுக்கு டீ கொடுக்குறான், அது அவன் நாக்க சுட்டுடுது. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த இடத்துல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு. டார்க் ஆர்மியை சேர்ந்தவளுக்கு இங்கே என்ன வேலைன்னு கேட்க நம்ம ஹீரோவும் டார்க் ஆர்மியான்னு ஆச்சரியப்படுறான். அப்போ அவளும், நான் இந்த இடத்த சர்ச் பண்ணுறதுக்காண்டி வந்தேன். நான் இந்த இடத்துல என் ஹஸ்பண்டோட ரொம்பவே ஹாப்பியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னது, உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டா? ஆமாம், எங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு. அதில் உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, டீ தான் கொஞ்சம் சூடாக இருக்குது. டார்க் ஆர்மியில் இருந்த ஒருத்தி இப்படி மாறிட்டாலே அப்படின்னு அந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை அப்ரைசல் பண்ணி பார்க்குறா. டார்க் ஒன்னையே என்னால் பார்க்க முடியும், ஆனால் இவனை என்னால் அப்ரைசல் பண்ணி பார்க்க முடியலையே. அப்படியே எவ்வளோ இந்த இடம்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. டெலிவேசா காட்டில் இருந்த மேஜிக்கல் பீஸ்லாம் எங்கே போணுச்சுன்னே தெரில. ஓ, அந்த ஃபாரஸ்ட்டா? அந்த ஃபாரஸ்ட்டில் நான் தான் பியூரிஃபிகேஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோ தான் அந்த பியூரிஃபிகேஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சதும் ஃபென்டியஸ் கிட்டே, ஓ அண்ணனையும் அவங்க கூட இருந்தவங்களையும் கொன்னதே இவன் தான். என்ன ரீஸ், இவ சொல்கிறதெல்லாம் உண்மையான்னு நம்ம ஹீரோவும் கேட்க, ஆமாம் எனக்கு இது முன்னாடியே தெரியும். என் அண்ணன் ஒரு லூப்பின் வாரியர், அவன் இறந்து போனதை நினச்சி நான் ஃபீல் பண்ணேன்னா அவனை நான் அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். டார்க் ஒன்ல இன்ஃபர்னர் 4ல் இவனும் ஒருத்தன், அவன் போராடாமல் விட்டு கொடுத்தது அது அவனோட தப்பு. உங்கள் ஸ்ட்ரென்த்தை பற்றி எனக்கு தெரிஞ்சதும் நான் உங்கள் மேலே லவ்வில் விழுந்து உங்களையே மாஸ்டராக ஏற்றுக்கிட்டேன். எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் ஒட்டு கேட்கணும்லாம் நினைக்கல, ஆனால் கேட்டுட்டோம். அப்போ அவளும், இவன் டார்க் ஆர்மிக்கு ரொம்பவே ஆபத்தானவன், அது மட்டும் இல்லாமல் ஃபென்ட்ரியஸும் அவள் பக்கம் தான் இருக்கா. அப்போ அவளும் என்னோட எதிரி தான். ஃபென்ட்ரியஸோட ஹஸ்பண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்போ அவளோ, இவங்க 2 பேரையும் ஒரே நேரத்தில் போட்டு தள்ளிட வேண்டியதுதான். நீ ஆசைப்படுறது கண்டிப்பாக நடக்கவே நடக்காதுன்னு நம்ம ஃபென்ட்ரியஸ் சொல்கிறா. என்ன நினைக்கிறேன்னு தெரிஞ்சு போயிட்டு என் ஹஸ்பண்டோட சண்டை போட்டு அவர் நீ எடுத்துக்கலான்னு பார்க்குற. நான் இருக்கும்போது அது ஒரு நாளும் நடக்காது அப்படின்னு நம்ம ஃபென்ட்ரியஸும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. நான் ஒன்றும் அப்படிலாம் நடக்கலை. அப்புறம் இவங்க 2 பேருக்கும் சண்டை நடக்குது. ரூல்ஸ் என்னன்னா மேஜிக் யூஸ் பண்ணிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் தோற்று போகிற வரைக்கும் சண்டை போடணும். எனக்கு நல்லாவே புரிஞ்சுட்டு எப்போ வேணாலும் ஆரம்பிக்கலாம்னு நம்ம ஹீரோ சொல்ல, இப்போ நானே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன்னு அவளும் ஒரே நேரத்தில் 2 மேஜிக்கை யூஸ் பண்ண நம்ம ஹீரோவும் டிசபிள்னு சொல்கிறான், அது மறைஞ்சிருது. அப்போ நம்ம ஹீரோவும் அவனோட ஒரு மேஜிக் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி அவளை கட்டி போட்டுடுறான். என்னை தாண்டி தான் நீ ரிசீவை தொட முடியும். அவளும் என்னால் இதுக்கு மேலே முடியாதுன்னு ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த 4 பொண்ணுங்கிட்ட, இவ்வளோ நாளாக ரிசி யாருன்னு அவங்கள்ட்ட உண்மையை மறைச்சதுக்கு என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் இதை கேஸ்டில் சொல்கிறேன்னா கூட சொல்லிக்கோங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என் ஹஸ்பண்டுக்காண்டி நான் டார்க் ஆர்மியை விட்டே வெளில வந்துட்டேன். அப்போ பெலிரோசாவும், இதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக சொல்லவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் கடந்த 1 மாதமாக ரீஸ் எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வீக்காக இருந்தாலும் எல்லாரையும் காட்டி கொடுக்குற மாதிரி ரொம்பவே கேவலமானவங்களா இல்லை. வெளியில் ஏதோ சத்தம் கேட்க எல்லாரும் ஓடி போய் பார்த்தா நைட்டு ஓடி போனால அவள் டிராகன்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கா. இப்போ வாங்கடா சண்டை போடலாம், அவங்களுக்கு ரிவெஞ்சிரான்னு. பெலிரோசாவும், இதுங்க தான் எங்களோட ஆர்மியே அழிச்சிச்சின்னு சொல்ல, ஓ அப்போ இதுங்க தான் டிராகனான்னு நம்ம ஹீரோவும் ஆச்சரியப்படுறான். இதுங்களை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ரிஸும் ஏன் உங்கள் உலகத்தில் இதெல்லாம் இல்லையான்னு கேட்குறா. அட அதெல்லாம் இருக்குதுமா, நான் தான் எங்கள் உலகத்தில் பார்த்ததே இல்லை, அதுலேருந்து கிடச்சிருக்க பொருட்களை மட்டும் நான் விற்றுருக்கேன். அப்போ நம்ம ஹீரோவும் ஹெவன்லி மேஜிக்னு ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ண அங்கே வந்து முக்கால்வாசி டிராகன் கருவி போயிடுது. டார்க் ஆர்மியில் இருக்க டிராகன்ஸையே அசால்ட்டாக போட்டு தள்ளிட்டானே. அடா பாவியலா, தனியாக விட்டு போகாதீங்கடா, நானும் வரேன் அப்படின்னு இவ கத்திக்கிட்டு இருக்கா. பிளாசமும், அப்போ நான் அந்த டிராகன்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணியிருந்தேன், எனக்கு டிராகன் ஸ்லேயர்னு ஒரு டைட்டில் கிடச்சிருக்கும். அப்போ நான் உன்னோட கையில் இருக்கிறத வீசி நீ ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்ல அவளும் வீசுறா. நம்ம ஹீரோவும் 3 மேஜிக்கை யூஸ் பண்ணி அதை ரொம்பவே ஃபாஸ்ட்டாக்கி அந்த டிராகனை போட்டு தள்ளிடுறான். அடடே, எனக்கு டிராகன் ஸ்லேயருங்கிற டைட்டில் கிடச்சிட்டு அதை பார்த்த எல்லா பொண்ணுங்களும் எங்களுக்கும் அந்த டைட்டில் வேணுங்கிற மாதிரி கேட்க, ஆனால் இங்கே ஒரு டிராகன் கூட இல்லையே, எல்லாமே ஓடி போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே நம்ம டார்க் ஒன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். இவன் ஒரு ஹீரோ கிடையாது, சாதாரண அட்வென்ச்சராக இருந்துக்கிட்டே ரொம்பவே ஓவர் பவர்டாக இருக்கான். அடுத்தது நானே அந்த இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு டார்க் ஒன் சொல்கிறதையே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இனி நம்ம பார்த்த எபிசோடு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனிமேல் வர போகிற எபிசோடு தான் கதையெல்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய்.